பொது தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த பிரசார கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் வவுனியாவில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. வடபகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார். நாம் பல வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது. எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும். வடக்கில் உள்ள மக்களினதும், தெற்கில் உள்ள மக்களினதும், கிழக்கில் உள்ள மக்களினதும் நம்பிக்கையை வென்ற கட்சியொன்று வெற்றியீட்டுகின்றது என்றால் தேசிய பிரச்சனையின் அரைவாசி தீர்க்கப்பட்டதாக அமையும் என நான் நினைக்கின்றேன். பிளவுபட்டு அரசியல் செய்துவிட்டு ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தேசிய மக்கள் சக்தி தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து மக்களினதும் நம்பிக்கை வென்ற அமைப்பாகும். இலங்கை வரலாற்றில் முதற்தடவையாக அனைத்து மக்களும் ஒரே குடையின் கீழ் வந்துள்ளனர். அதுவே சமாதானத்திற்கான பாதையாகும். அத்தகைய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் போது ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இலகுவாகும். அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? வடக்கு மக்களுக்கு காணிகளை வழங்கும் போது தெற்கில் கூச்சலிடுவார்கள். தெற்கில் உள்ள மக்களுக்கு காணிகளை வழங்கும் போது வடக்கு கூச்சலிடும். அனைவருக்குமான தலைமைத்துவத்தை ஏற்க ஒரு அமைப்பு உள்ளது. வடமாகாண மக்களுக்கு சொந்தமான காணிகள் பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக பொறுப்பேற்கப்பட்டுள்ள காணிகளை மீண்டும் அந்த மக்களுக்கே வழங்குவோம். தெற்கில் எதிர்ப்பு தெரிவிப்பார்களா? தெற்கில் எதிர்ப்பு வருமா? அவர்கள் எம்மை நம்புகின்றார்கள். அவ்வாறு இந்த நாடு கட்டியெழுப்பப்படும். அது மாத்திரமல்ல, யுத்தத்தால் பாரிய அழிவு ஏற்பட்டது. அரசியல் கைதிகள் உள்ளனர். சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அவர்களை விடுவிப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். தெற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா? இல்லை. சமாதானமான தெற்கே உள்ளது. அன்று அவ்வாறில்லை. வடக்கில் அப்படி ஒன்று நடக்கும் போது தெற்கில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். பிளவுபட்டிருந்தது. பிளவுபடுத்தி அரசியல் செய்திருந்தார்கள். அப்படி இருக்கும் போது தனித்தனியாக பிரச்சனைகளை பார்ப்பார்கள். இன்று ஒன்றிணைந்துள்ளோம். மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தமது அரசாங்கம் முன்னிற்கும் எனவும் ஜனாதிபதி கூறினார். மன்னார் பேசாலையில் மீன்பிடி முக்கிய தொழிலாக உள்ளது. ஆனால் என்ன நடந்துள்ளது? பாரிய அளவில் அந்த மீன் வளத்தை கபலீகரம் செய்கின்றனர். அழிவுகளை ஏற்படுத்தும் உபகரணங்களை பயன்படுத்துகின்றனர். மீன் வளம் விருத்தி அடையும் சுற்றுச்சூழலை முழுமையாக அளிக்கின்றனர். எமது மீனவர்களின் உரிமைகளுக்காக அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முன்னிற்கின்றோம். வடபகுதி மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக முன்னிற்கின்றோம். அதற்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம். வடபகுதி மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதுகாப்பதற்கு நாம் தவறினால் தென்பகுதி அரசாங்கம் தம்மை கவனத்தில் கொள்ளவில்லை என அவர்கள் நினைப்பார்கள். ஆகவே நாம் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டிற்கு பாதகமான உடன்படிக்கைகளை மீளாய்வு செய்வதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். විවිධ සමාගම් එක්ක ඉතාමත් අහිතකර පන්නේ ගිවිසුම් අත්සන් කරලා තිබෙනවා. මේ සූර්යාලෝකය ඉස්සර අපිට பல்வேறு நிறுவனங்களுடன் பாதகமான உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளன. சூரிய சக்தி இதுவரை காலமும் வணிக நோக்கத்திலான வளமாக அமையாவிட்டாலும் இன்று அது வணிக வளமாக மாறி வருகிறது. சூரிய ஒளி அனைத்து உற்பத்திகளினதும் ஆரம்ப புள்ளியாகும். ஆனால் இன்று அதனை பயன்படுத்தி மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியை, சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். எமது நிலப்பரப்பிற்கு மேலாக சூரியன் உதிக்கின்றது. இந்த சூரிய ஒளி எமது வலுசக்தியாகும். அதனை சொற்ப தொகைக்கு விற்பனை செய்ய நாம் இடமளிக்க மாட்டோம். நினைவிற்கொள்ளுங்கள், அந்த உடன்படிக்கைகளை மீள் பரிசீலனை செய்வோம். இந்த வளங்களை நாம் எமது நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்த வேண்டும். வன்னி மாவட்டம் விவசாய பிரதேசமாகும். நீர் பிரச்சனை உள்ளது, அரசியல் பிரச்சனையும் உள்ளது. நாம் ஆரம்பமாக வடமத்திய கால்வாய் திட்டத்தை மீள ஆரம்பித்துள்ளோம். அந்த திட்டத்தை பார்த்தால் இறுதியில் வடக்கிற்கு நீர் வழங்கக்கூடிய திட்டமாகும். இரணைமடு குளத்தை நிரப்ப முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை உள்ளது. இரணைமடுவிற்கு நீர் தேவையில்லை என அங்குள்ள அரசியல்வாதிகள் கூறுகின்றனர். இரணைமடுவிற்கு நீரை வழங்க வேண்டாம் என தெற்கிலும் கூறுகின்றனர். அதில் நியாயமில்லை. இந்த பூமி எமது பூமி. இந்த விவசாயிகள் எமது விவசாயிகள். அவர்களின் நீர் பிரச்சனையை தீர்ப்போம். மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குவோம்.